பெரும்பாலும் குழந்தைங்க காய்கறிகளை விரும்பி சாப்பிட மாட்றாங்க. அதனால் ஒரு சில விஷயங்களை மாற்றி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி குடமிளகா முட்டை பொடிமா செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். கூடவே ஒரு குடமிளகா பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகாயோட வேகிற நேரம் 5 நிமிஷம்தான். அதில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடனே கிளறிடாதீங்க. கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை பொடி மாஸ்ன்னு சொல்லி குழந்தைங்க கிட்ட கொடுத்து பாருங்கள். குடமிளகா சேர்த்ததே தெரியாமல் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க.